மாமரத்தடியில் உறங்கும் விசுவாசம். இந்த உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் கனவுகளை துரத்தி நகரங்களுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறிய கிராமத்தின் ஓரத்தில் காலத்தை எதிர்த்து அல்ல, காலத்தோடு பேசிக்கொண்டே வாழும் ஒரு வயதான மூதாட்டி இருந்தால். அவள் வீடு மிக பழையது. மண் சுவர்கள், சில இடங்களில் பிளந்த கூரை. ஆனால் அந்த வீட்டை விட பழையது அவள் நினைவுகள். வீட்டின் முன்பாக ஒரு பெரிய மாமரம் ஆண்டுகளாக நின்று கொண்டே இருக்கிறது. மழையும் வெயிலும் பார்த்து, சிரிப்பும் அழுகையும் பார்த்து. அந்த மாமரத்தின் கீழ்தான் அந்த மூதாட்டி தினமும் உட்காருவாள். இந்த மூதாட்டி ஒரு காலத்தில் தனியாக இல்லை. அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது. அன்பாக சிரித்த கணவன் அவளை பார்த்து, "என்னம்மா?" என்று அழைத்த குரல். இந்த மாமரத்தடியில் அவர்கள் இருவரும் உட்கார்ந்து தேநீர் குடித்த நாட்கள் உண்டு. "இந்த மரம் நம்ம பிள்ளைகளோட வளரணும்" என்று அவள் சொன்னதை இந்த மாமரம் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. ஒரு நாள் அவளுடைய கணவன் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டான். அந்த நாளிலிருந்து இந்த மாமரத்தடியில் சிரிப்பை விட அழுகை அதிகமாக இருந்தது. பிள்ளைகள் அம்மாவை பார்த்துக்கொள்ள நகரத்திற்கு சென்றார்கள். "அம்மா, நாங்க வேலை பார்த்துட்டு வரோம்" என்று சொன்ன வார்த்தைகள் வருடங்களாக மாறின. அழைப்புகள் குறைந்தது. வருகைகள் நிறுத்தப்பட்டது. மூதாட்டி தனியாகிவிட்டாள். அவளிடம் பேச இந்த மாமரம் மட்டுமே இருந்தது. "நீயாவது என்னை விட்டு போக மாட்டாய் இல்லையா மரமே?" என்று அவள் தினமும் கேட்பாள். மரம் பதில் சொல்லவில்லை. ஆனால் நிழல் கொடுத்தது. ஒரு மழைக்கால மாலை. வானம் கருமையாக இருந்தது. மழை மெதுவாக பெய்தது. அந்த நேரத்தில் மாமரத்தடிக்கு அருகே ஒரு சின்ன நாய். உடல் முழுக்க நடுங்கியது. பசியில் கண்கள் சோர்ந்திருந்தது. மூதாட்டி அதை பார்த்தாள். அவள் வீட்டிலிருந்த சிறிது சோற்றை அந்த நாய்க்கு போட்டாள். நாய் சாப்பிட்டது. அவளை பார்த்து வாலாட்டியது. அந்த நாள் முதல் அந்த நாய் அவளை விட்டு போகவில்லை. "நீயும் தனியாள்தானா?" என்று மூதாட்டி கேட்டாள். நாய் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவள் அருகில் உட்கார்ந்தது. காலை பொழுது. மூதாட்டி பேசுவாள். நாய் கவனமாக கேட்பது போல இருக்கும். "என் வாழ்க்கையெல்லாம் முடிந்துவிட்டது. ஆனா நீ இருக்கிறாய். அதுதான் எனக்கு போதும்." மரம் மேலிருந்து மாங்காய் விழும். அவள் சிரிப்பாள். ஆண்டுகள் சென்றது. மூதாட்டியின் உடல் மெதுவாக சோர்ந்தது. எழுந்து நடக்க முடியவில்லை. உடல் நடுங்கியது. அவள் மாமரத்தடியில் படுத்துக்கொண்டாள். நாய் அவளை விட்டு ஒரு நிமிடமும் விலகவில்லை. அவள் பசித்திருந்தால் நாய் ஊருக்குள் ஓடி யாரையாவது அழைத்து வரும். அந்த நாயின் கண்களில் ஒரே பயம். "இந்த மரத்தடிதான் என் கடைசி இடம்." நாயை பார்த்து அவள் மெதுவாக சொன்னாள், "நான் போனாலும் நீ வாழணும்." அந்த நாய் அவள் முகத்தை நக்கி அழுதது. அந்த இரவு மழை மெதுவாக பெய்தது. காற்று வீசியது. மாமரத்தடியில் மூதாட்டி அமைதியாக படுத்திருந்தாள். அவளுடைய மூச்சு மெதுவாக நிறுத்தப்பட்டது. அடுத்த நாள் காலை மூதாட்டி எழவில்லை. நாய் அவள் அருகிலேயே உட்கார்ந்திருந்தது. யாரும் வந்தாலும் அது விலகவில்லை. கிராம மக்கள் சொன்னார்கள், "மனிதர்கள் மறந்தாலும் விசுவாசம் மறப்பதில்லை." இந்த கதை ஒரு மூதாட்டியின் கதையல்ல. இது தனிமையின் கதை. இது விசுவாசத்தின் கதை. இது இயற்கையின் சாட்சி. மாமரம் இன்னும் நிற்கிறது. நாய் இன்னும் அதற்கு கீழே. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.